இன்டர்நேஷனல் பாலிட்டியில ஸ்ரீலங்காவ பத்தி பார்க்க போறோம். ஸ்ரீலங்காவும் நம்மளும் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் தான். பட் ஆனா டிஃபரெண்ட் டெமோக்ராட்டிக். அங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால பிரசிடென்ட்ட வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியால அப்படி கிடையாது. இந்தியால வந்து மக்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து அ அங்க பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் வந்து பிரைம் மினிஸ்டர தேர்ந்தெடுப்பார். அங்க வந்து பிரசிடென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பேரு பார்த்தீங்கன்னா, அனுர குமார திஸ்ஸியங்கா. ஸோ இவரு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணாரு. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா, ஹரிணி அமரசூரியா. அப்புறம் இந்தியால பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. எம்எல்ஏ, எம்பி இவங்கலாம் சேர்ந்து பிரசிடென்ட்ட இங்க எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பிரசிடென்ட் இங்க உங்களுக்கு தெரியும் திரௌபதி முர்மு. அங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் வந்து அனுரகுமார திஸ்ஸியங்கா. இந்த வேர்ல்ட்லயே முக்கியமா வந்து ஏன் ஸ்ரீலங்கா பேசப்படுதுன்னு சொன்னா, அம் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா 2022ல ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. அதுக்கு இந்தியா தான் நெறைய ஹெல்ப் பண்ணுச்சு. பேசிக்கலி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்தா கூட, அங்க வந்து பிரசிடென்ட்ட மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியாவுல மக்கள் வந்து பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அங்க வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ். முக்கியமான ஒரு யோஜனா பார்க்க போறோம் ஸ்கீமு. இது பிஎம்ஜேஏஒய் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுவும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமும் என்டையரா டிஃப்ரெண்ட்டு. பிஎம்ஜேஏஒய் எதுக்காகன்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து எக்கனாமிக்கலா வீக்கர் செக்ஷனா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 2.5 லேக் இருக்கோ, அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குறது அப் டூ 5 லேக். இதுக்கு மினிமம் தகுதி என்ன இருக்குன்னு சொன்னா, 2,00,000 2,50,000க்குள்ள அவங்களோட அ ஆண்டுகால வருவாய் இருக்கணும். அவங்க அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அந்த இன்சூரன்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அப் டூ 5 லேக் வந்து அவங்க குடுப்பாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படி கிடையாது. இது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா யாரெல்லாம் வந்து எக்கனாமிக்கலா வந்து ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருக்காங்களோ, பொருளாதார நிலையில, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் குடுக்குறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ பத்தி பார்க்க போறோம். பழைய கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஓல்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் 6, நியூ கிளாசிக்கல் லாங்குவேஜ் 5. ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அறிவிக்கப்படுது பார்த்தீங்கன்னா தமிழ். அதுக்கப்புறம் தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, சான்ஸ்கிரிட். ஸோ முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜா ஆரம்ப காலத்துல அறிவிக்கப்பட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் வந்து ஓனா இலக்கியம் இருக்கணும். அது இல்லாம அந்த மொழி வந்து எந்த மொழியிலிருந்து சார்பு இல்லாம தானா தோன்றிருக்கணும். அப்ப இப்ப கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த 5 கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணல. இருந்தாலும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் குடுத்துருக்காங்க. புதுசா கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, மராத்தி, பெங்காலி, பாலி, பிராக்ரித், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாமி. ஸோ பாலி, பிராக்ரித் எதுக்கு ரிலேட்டட்னா புத்திஸ்ட் ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இந்த பாலி லாங்குவேஜ்லயும், பிராக்ரித் லாங்குவேஜ்லயும் இருக்கும். நீங்க அசோகா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பாலி லாங்குவேஜ்லயும், பிராக்ரித் லாங்குவேஜ்லயும் இருக்கும். வேர்ல்ட்ல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ் ஒன்று பார்க்க போறோம். இந்தியா வந்து வேர்ல்ட் லெவல்ல சில கண்டிஷன்ஸ்ல சில ரிப்போர்ட் படி எந்த ரேங்க்ல இருக்குன்னு சொல்லி. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். ஸோ முதல்ல இது ஹங்கர் இண்டெக்ஸை யார் குடுக்குறான்னு சொன்னா 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து, அது ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு நாட்டிலயும், இன்னொரு ஆர்கனைசேஷன் இன்னொரு நாட்டிலயும் இருக்கு. வேர்ல்டு ஹங்கர் லைஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் கன்சர்ன் வேர்ல்டு. வேர்ல்டு ஹங்கர் லைஃப் எங்க இருக்குன்னு சொன்னா ஜெர்மனி நாட்டில இருக்கு. இன்னொன்னு கன்சர்ன் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து இருக்கு. இது 2ம் சேர்ந்து தான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை குடுக்குறது. இதன்படி 2024ல 105வது இடத்துல இருக்கு. 127 கண்ட்ரில. ஸோ இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அந்த ரிப்போர்ட் குடுக்கறதுக்கு. முதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அண்டர் நரிஷ்மென்ட். அந்த இப்போ ஊட்டச்சத்து குறைவினால குழந்தைகள் வந்து ரொம்ப நோயுற்று இருப்பாங்க. அதான் அண்டர் நரிஷ்மென்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் சைல்டு மார்டாலிட்டினா குழந்தை பருவத்திலே இறக்கிறது வந்து இந்த சைல்டு மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 2 கண்டிஷன் இருக்கு. வேஸ்டட், ஸ்டண்டட்ன்னு சொல்லி. வேஸ்டட்னா என்ன மீனிங்னா, வெயிட் வந்து கம்மியா இருக்கிறது. அந்த ஏஜுக்கு இருக்க வெயிட் கம்மியா இருக்கிறது அந்த வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஸ்டண்டட் வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வளராம இருக்கிறது ஸ்டண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்தியா வந்து பல பின்தங்கி நிலையில இருக்கு. ஏன் சொல்லப்போனா மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து இந்த 4 கண்டிஷன்லயுமே ரொம்ப பின்தங்கில இருக்காங்க. அதனால தான் இந்தியா வந்து 105வது இடத்துல இருக்கு வேர்ல்ட் லெவல்ல. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்குறோம். சிஎஸ்சி. நம்மளுக்கு இது இந்தியாவுல தெரிஞ்ச சிஎஸ்சி வேற. இது வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற ஆர்கனைசேஷன். சிஎஸ்சிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா, இந்த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் 2020ல ஸ்டார்ட் பண்ணது. இது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான, செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் கொலம்போல இருக்கு. இதுல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் மொரிஷியஸ். ஸோ இதுல வந்து ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சில ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஆட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து பங்களாதேஷ் அண்ட் சிசல்ஸ். ஸோ இது எதுக்கான இந்த சிஎஸ்சி ரிலேட்டட்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவும், செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் ஒரு ஆர்கனைசேஷன். எப்படி வந்து எஸ்சிஓ மாரி இதுவும் ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன்.